வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மன உறுதி என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். ஏன் நாம் இயற்கையை உணர்ந்து கொள்ளவும் வாழ்க்கையின் உண்மையை உணர்ந்து கொள்ளவும் முடியாமல் தடுமாறுகிறோம்? ஏன் அமைதியான சீரான வாழ்வை பெற முடியாமல் அல்லலுறுகிறோம்? ஏன் இந்த நிலை என ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒன்று சொல்வேன். நீங்கள் ஒரு பையை எடுத்துக்கொண்டு நல்ல காய்கறி வாங்குவதற்காக கடைத்தெருவுக்கு புறப்பட்டு போகிறீர்கள். போகும் வழியில் விதவிதமாக பூக்களும் பழங்களும் உங்கள் கண்ணில் படுகின்றன. அவற்றை வாங்கி பையை நிரப்பிக் கொள்கிறீர்கள். பின்னர் கடைத்தெருவுக்கு போய் காய்கறி வாங்கிய பிறகு பார்த்தால் அவற்றை வைக்க பையில் இடமில்லை. பையில் தான் ஏற்கனவே நிரப்பிவிட்டீர்களே. இப்போது உங்கள் பிரச்சனை என்ன? ஏற்கனவே பையில் உள்ளவற்றை வெளியே கொட்டிவிட்டு எதை வாங்குவதற்காக கடைத்தெருவுக்கு வந்தீர்களோ அந்த காய்கறியை வாங்கி போட்டுக்கொள்வதா, அல்லது காய்கறியே வாங்காமல் ஏற்கனவே வழியில் வரும்போது பையில் நிரப்பிக்கொண்டு வந்தவற்றுடன் வீடு திரும்புவதா? கடைத்தெருவுக்கு புறப்படும் பொழுதே காய்கறி தான் வாங்கி கொண்டு திரும்ப வேண்டும் என்ற உறுதி வேண்டும். ஒவ்வொரு வகையிலும் அத்தகைய மன உறுதியை பெற்று இறைநிலை உணர்ந்து உண்மை நெறியில் அறிவறிந்து வாழ்வதுதான் தவம், யோகா என்று இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவுணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். இன்றைய திரை இசை தத்துவ பாடலாக கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல். மனிதன் எதையோ தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறான். எதை என்றால் பணம். பணமே வாழ்க்கை அல்ல, வாழ்க்கைக்கும் பணம் தேவை என்ற அடிப்படையில் ஒரு தத்துவத்தை உணர்த்துகின்ற பாடல் கவியரசர் கண்ணதாசனுடையது. ஓஹோ ஓஹோ மனிதர்களே, ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள். ஓஹோ ஓஹோ மனிதர்களே, ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள். அழுகிப் போனால் காய்கறி கூட சமையலுக்காகாது. அறிவில்லாதவன் உயிரும் மனமும் ஊருக்கு உதவாது. வெங்காயத்தை உரித்து பார்த்தால் ஒன்றும் இருக்காது. உளறித் திரிபவன் வார்த்தையிலே ஒரு உருப்படி தேராது. காலம் போனால் திரும்புவதில்லை, காசுகள் உயிரை காப்பதுமில்லை. ஓஹோ ஓஹோ மனிதர்களே, ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள். அடிப்படையின்றி கட்டிய மாளிகை காத்துக்கு நிற்காது. அழகாயிருக்கும் காஞ்சிரை பழங்கள் சந்தையில் விற்காது. விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது.
விளக்கு இருந்தாலும் எண்ணெய் இல்லாமல் வெளிச்சம் கிடைக்காது. கண்ணை மூடும் பெருமைகளாலே தம்மை மறந்து வீரர்கள் போலே ஓ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள். உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள். ஓஹோ ஓஹோ. ஒதிய மரங்கள் பெருத்திருந்தாலும் உத்திரமாகாது. உருவத்தில் சிறியது கடுகானாலும் காரம் போகாது. படிப்பதனாலே தெளிவுடைய மனசு பாழ்பட்டு போகாது. பாதையை விட்டு விலகிய கால்கள் ஊர் போய் சேராது. காற்றை கையில் பிடித்தவனில்லை, தூற்றி தூற்றி வாழ்ந்தவனில்லை. ஓஹோ ஓஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள். உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள். ஓஹோ ஓஹோ. வாழ்க வளமுடன்.